ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட்லேருந்து கொஷின் பாருங்கள். இஃப் எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n terms, then prove that x minus y into Sn equal to this term. ரைட்டா? ஸோ இது ப்ரூவ் தட் கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறீங்க. பட் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்கள். இஃப் இந்த எஸ்என் வந்து நம்ம இந்த மாதிரி டேர்மில் எழுதிக்கலாம்னு கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் தட் பண்ணணும். ரைட்டா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம் பாருங்கள். எஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என். ஸோ இந்த எஸ்எனுக்கு பதிலாக நீங்கள் கொடுத்த டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எஸ் மைனஸ் ஒய் அப்படியே தான் இருக்குது. இந்த இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்எனுக்கு பதிலாக அவங்க கொடுத்த டேர்ம் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ரைட்டா? ஜஸ்ட் இது ஒரு ப்ராடக்ட் தாங்க. நம்ம நார்மலாக ப்ராடக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த டேர்முக்கு போகும், நெக்ஸ்ட் டேர்முக்கு போகும், நெக்ஸ்ட் டேர்முக்கு போகும். கரெக்டாக? அப்போ இந்த மூணு டேர்முக்கு உள்ளே கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும் ஃபஸ்ட்டு. தென் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு செகண்ட் டேர்ம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு தேர்ட் டேர்ம், இப்படியே போய் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n terms வரைக்கும் வரும். ரைட்டா? நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா எஸ்என்னையும் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஈச் டேர்முக்கும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து உள்ளே போகும். நெக்ஸ்ட் இதை பார்த்தா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிடும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான். இது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். நீங்கள் ஒரு டேர்ம் எதனாலே போதும், மீதி இருக்கிறது நீங்கள் அதே ஜென்ரேஷன் எழுதிடலாம். இது ஃபார்முலா தான். இது எதோட ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ரேஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இங்கே ஏபிக்கு பதிலாக எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன வந்ததுன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். உங்களுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் தெரியலனாலும் பரவாயில்ல, இது ஜென்ரேஷன் தான். இப்போ ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது, பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது எந்த டேர்முக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா n terms. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைமை பிக் பண்ணாலே போதும். ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதுங்க. எக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n terms. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லாமே கொண்டு இருக்குது. இப்போ மைனஸ் ஒய் எடுத்துடலாம். மீதி என்ன இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா n terms. அதாவது எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக பிரிக்கிறோம். ஏன் இப்படி பிரிக்கிறோம்? உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் தட்டே உங்களுக்கு நீங்கள் அதை தான் பண்ணணும். எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பண்ணணும். இடையில எனக்கு மைனஸ் வேணும். ஸோ நான் மைனஸை காமன் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது சம் ஆஃப் சீரீஸ். இது எந்த சீரீஸ் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிபி சீக்வன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு இதையும் எனக்கு எக்ஸ் வந்து மல்டிப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபி சீக்வன்ஸ். ஏன்னா ஒய் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் சம் ஆஃப் சீரீஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்கணும் ஆர் வந்து கிரேட்டர் than 1 லெஸ் than 1 பார்க்கணும். இங்கே ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயர், ஆருங்கிறது t2/t1. அப்போ எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர். ரைட்டா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸும் ஜிபி சீக்வன்ஸ். ஏ வந்து ஒய் ஸ்கொயர், ஆர் பார்த்தீங்கன்னா ஒய் கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போடுவீங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஆல்சோ கிரேட்டர் than 1. அப்போ இது கிரேட்டர் than 1 சீரீஸ் தான். அப்படி தெரியலனாலும் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ப்ரூவ் தட் பாருங்கள். எனக்கு ஏ பவர் n ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து கிரேட்டர் than 1 தான். ரைட்டுனா? அப்போ என் ஃபார்முலா என்ன? கிரேட்டர் than 1 ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. அப்போ இந்த சீரீஸ்க்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், ஆருக்கு பதிலாக எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை ஆருக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1. இந்த டேர்முக்கு அதே ஃபார்முலா தான். இங்கே ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு இந்த ஃபார்முலா படி இது வந்துடும். மைனஸ்ங்கிறது நீங்கள் வெளியே எடுத்துருக்கோம். அது இந்த டேர்முக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வெளியே எழுதிடுவீங்க. therefore we are getting right hand side. ஜஸ்ட் கரெக்டாக 3 ஸ்டெப்பு தான். எக்ஸ் மைனஸ் ஒய் உள்ளே கொண்டு போங்க. உங்களுக்கு ஃபார்முலா படி வந்துடும். ஸ்கொயரு கியூபு 4னு வந்துடும். எக்ஸ் எல்லாம் தனியாக பிரிங்க, ஒய்யெல்லாம் தனியாக பிரிங்க. இதுக்கு எஸ்என் ஃபார்முலா தரிஸ் இது வந்து சம் ஆஃப் சீரீஸ். அப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நமக்கு கேட்டால் ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிரும். மைனஸ் இதுக்கும் ஜிபி சீக்வன்ஸ் எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நமக்கு ப்ரூவ் தட் பண்ண வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடோட செகண்ட் டேர்ம் கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.